தமிழ்நாடுனுடைய தேர்தல் களம் வந்து தற்போது வந்து சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா, பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணி தொகுதி எங்களுக்கு எத்தன தொகுதி வேணும்? அதாவது காங்கிரஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். கடந்த முறை வந்து 21 தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த தடவ உங்களுக்கு கூடுதலா வேணும். ஆட்சி அதிகாரத்தில பங்கு வேணுன்ற பல்வேறு கேள்விகள் கூட எழுப்பியிருந்தாங்க. முக்கியமா பார்த்தோம்னா, இந்த கூட்டணியில தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், மக்கள் நீதி மய்யம் போன்ற பல்வேறு கட்சிகள் வந்திருக்காங்க. இதுல தமிழ்நாடு மட்டுமல்ல, மேற்கு மண்டல அரசியல் தற்போது வந்து இந்த தேர்தல்ல கவனிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறது. அதுலயும் முக்கியமா மேற்கு மண்டலத்துல கணிசமாக அதாவது அங்க கொங்கு வேளாளர் சமூகத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு இந்த தடவை திமுகவில் வாய்ப்பு வழங்கப்படுமா என பல்வேறு கேள்வி கூட எழும்புகிறது. திமுக தலைமை என்ன செய்து கொண்டிருக்கிறது, அருந்ததியர் சமூக மக்களுக்கு வந்து சரியான பிரதிநிதித்துவம் வந்து இந்த திமுக வழங்குறதா என்பதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்குறோம். வணக்கம், நான் உங்கள் சிவசாமி. இது உங்கள் கேள்வி. அது உங்களுக்கு தெரியும், 2026 தேர்தல் பல கட்சிகள் வந்து தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பேச்சுவார்த்தை வந்து அதை தீவிரமாக தொடங்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மேற்கு மண்டல கல நிலவரம் பார்க்கும்போது 2 தேர்தல் 2019 இருக்கட்டும், அதே மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அறுதி பெரும்பான்மையாக வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்க பல நபர்கள் வந்து வாக்களித்து திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற செய்திருந்தாங்க. இதுதான் வரலாறு. ஆனால் இதுல முக்கியமா 2021 சட்டமன்ற தேர்தலை வந்து நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஏன் இப்ப நாடாளுமன்றத்துல வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த இன்னைக்கு பல தலைவர்கள் இருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா ஆதித்தமிழர் பேரவனுடைய தலைவராக கூடிய ஐயா அதியமான், அதே மாதிரி தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் நாகை திருவள்ளுவன், அதே மாதிரி ஆதித்தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் ஜக்கையன், அதே மாதிரி திராவிட தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் வெண்மணி தொடர்ந்து உங்களோட தான் பயணிக்கிறாங்க. கட்சி தொடங்கினதுல இருந்து இன்று வரை வந்து திமுக கூட்டணி தான் பங்கேற்கிறாங்க. 2021 தேர்தலே பார்த்தோம்னா இவர்கள் 4 பேருக்குமே வந்து சீட்டு கிடைக்குமா? அதாவது மேற்கு மண்டலங்கள்ல அன்றைய தினம் வந்து கொங்கு ஈஸ்வரன் போன்ற பல்வேறு நபர்களுக்கு வந்து 3 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. இப்ப அருந்ததியர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் என்ன? ஏன்னா அந்த சமூகம் கொங்கு ஈஸ்வரன் அவங்க சார்ந்த சமூகம் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து வாக்கு பெருமளவு செலுத்தியிருக்கா இல்லையான்றது ஒரு புறம். அருந்ததியர் சமூகத்திற்கு 2009ல 3% உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்பட்ட நாட்கள்ல இருந்து திமுக கூட்டணிக்கு வந்து அருந்ததியர் சமூகம் வந்து மிக பெரிய அளவுல வந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா பார்த்தோம்னா அதுக்கடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலில் இயக்கங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் அது திமுக கவனத்தை வந்து பார்வையா வந்து சேரல. 2021 ஒட்டி தான் பார்த்தோம்னா இந்த 4 தலைவருக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பான முறையில் வந்து சீட்டு கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு கொடுத்தாதான் இந்த சமூகத்தினுடைய வாக்கை வந்து திமுக பெற முடியும்னு பல கேள்விகள் கோரிக்கைகள் இருந்தது. அப்போது வந்து பார்த்தோம்னா அண்ணன் ஜக்கையன், அண்ணன் நாகை திருவள்ளுவன், அண்ணன் வெண்மணி அவர்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சு உங்க சமூகத்தோட மூத்த தலைவராக வந்து ஐயா அதியமான் இருக்காங்க, நாங்க உங்களுக்கு இந்த தடவை ஒரு தடவை சீட்டு கொடுக்குறோம், அடுத்த தடவை உங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் முக்கியமாக அன்னைக்கு அந்த தேர்தல் பணிக்குழுவில் இருந்தாங்களா, இன்னைக்கு வந்து சீட் ஷேரிங் பேச கூட்டாங்களா, அந்த குழு வந்து அடுத்த தடவை வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து பரிசீலனை செய்கிறோம், உங்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து வழங்கப்படும்னு ஒரு கருத்தை தெரிவிச்சனுடைய விளைவாக 5 வருடங்கள் பல மீட்டிங், பல போராட்டங்கள். ஏன்னா நான் நடுவர்னு உங்களுக்கு தெரியும், மேட்டுப்பாளையம் தீண்டாமை சுவர் அந்த நடந்த அந்த இடத்துல மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக போராடக்கூடிய அந்த 18 பேர் இறந்ததை ஒட்டி பார்த்தோம்னா மிகப்பெரிய போராட்டம் உடனே வந்து நாகை திருவள்ளுவன் தலைமையில் வந்து நடந்தது. அதனொட்டி அவங்க கைது செய்யப்பட்டு 45 நாட்கள் வந்து சிறையில் அடைச்சாங்க. இது அந்த கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சியாக இருந்தது. மேற்கு மாவட்டங்களில் 2019 நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு பிரகாசமாக திமுக கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் கூட அந்த தேர்தல் இருக்குன்னு பார்க்க முடியும். ஆனால் அந்த 2021 சட்டமன்ற தேர்தல் ஐயா அதிகமானவர்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்திருந்தாலும் அப்போ கரண்ட் சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களோட தொகுதி தான் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த தொகுதி கொடுத்ததே நம்ம தப்புன்னு தான் சொன்னோம் அன்னைக்கு. ஏன்னா ஒரு சிட்டிங்கினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சபாநாயகராக இருக்கக்கூடிய தொகுதி கொடுத்தா எப்படி ஒரு சமூக இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வெற்றி பெற முடியும்? அப்போ அதிகமானவர்களுக்கு வந்து நீங்கள் வேற தொகுதி கொடுத்துருக்கணும். தாராபுரம் போன்ற முக்கிய தொகுதி கொடுத்துட்டு அவங்களுக்கு வெற்றி பெற வச்சிருக்கின்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இருந்துச்சு. தற்போது 2026 தேர்தல் வந்து விட்டது. இதுல முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன இருக்குன்னா, திமுக கூட்டணியில் இந்த 4 தலைவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா? ஏன்னா கடந்த தேர்தலே சொல்லியிருந்தாங்க, நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பல மாநாடுகள், பல போராட்டங்கள். அதாவது முக்கியமா தமிழ் புள்ளி கட்சியில 2 மாநாடு நடத்திட்டாங்க. 2024 மாநில ஒருமை மாநாடு நடத்தினாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா தற்போது வெல்லும் தமிழ்நாடு மாநாடு கூட நடத்தி முடிச்சிருக்காங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா அண்ணன் ஆதித்தமிழர் கட்சியினுடைய தலைவர் கூட ஜக்கையன் அவர்கள் கூட திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சின்னு சொல்லிட்டு தொடர் பயணங்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமூகத்தினுடைய கிராமங்களை சந்திச்சு இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய அவங்களுடைய பிரச்சனையை வந்து ஏறாலாம். அவங்களுக்கு வந்து அன்றாட தண்ணி குடிக்கிறதுலேருந்து டாய்லெட் போகிறதுலேருந்து அவங்களுக்கு வீடு இல்லை, சுடுகாடு இல்லை, கல்வி இல்லை, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் அவங்கள்ட்ட அவங்க மத்தியில் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மத்தியில் பார்த்தோம்னா இந்த திமுகவினுடைய ஆட்சி ஏன் வேணும், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி ஏன் வேணுன்ற மாதிரியான பல்வேறு பிரச்சாரங்களை பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னன்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறிதான் இருக்கிறது.
அதே போல திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக பார்த்தோம்னா திசை காட்டும் திராவிடன்ற ஒரு மீட்டிங், பிரம்மாண்டமான மாநாடு கோயம்புத்தூர்ல வந்து நடத்தியிருந்தாங்க. கோயம்புத்தூர் பகுதி என்பதே உங்களுக்கு தெரியும். அதனால சாதாரணமா ஒரு சின்ன போராட்டம் கூட ஜவுளித்துறைக்கு உங்களுக்கு அண்மையில பார்த்தோம்னா 50% வந்து வரி விதிக்கும் போது கூட பெரிய அளவுல ஒரு போராட்டமே வெடிக்கல. ஆனா அப்ப இருக்கக்கூடிய பகுதியிலே வந்து அதுவும் சிவராத்திரின்னு சொல்லுவாங்கல்ல ஈசாவை நோக்கி மக்கள்லாம் படையெடுக்கக்கூடிய சூழல வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து முன்னாள் அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் வச்சு தான் மீட்டிங்கா நடந்தது. இங்கிட்டு ஒருபுறம் ஐயா அவர்கள் அதியமான் அவர்கள் கூட பொல்லான் அவர்களுடைய அந்த மணிமண்டபம் கட்டி தந்ததுக்காக திமுக அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் எழுச்சிகரமான பொதுக்கூட்டம் நடத்துனாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, உங்க கூட்டணி கட்சியில இப்போ சில நபர்களுக்கெல்லாம் சீட்டு 2 சீட்டு, 1 சீட்டு, இஸ்லாமிய இயக்கங்களுக்கெல்லாம் 6 சீட்லாம் கொடுத்துருக்கீங்க. காங்கிரஸுக்கு 28 தொகுதி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இன்னும் பல்வேறு அமைப்புகளுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா அருந்ததிய சமூகம் உங்களுக்கு கடந்த தேர்தலில் வந்து 67% வாக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. தற்போது சூழல் பார்க்கும்போது 84% இருக்குது. அப்ப அவங்க சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை வந்து திமுக மதிக்காதது வந்து சமூக மக்கள் மத்தியிலே தற்போது வந்து கேள்வி எழும்ப தொடங்கி இருக்கிறது. சோசியல் மீடியாலாம் பார்த்தா, ஏன் வந்து நீங்க அவங்க கூட்டணியில நிக்கணும்? திமுக கூட்டணியில எதுக்கு இந்த தலைவர்லாம் நிக்கணும்? தனிச்சு போட்டியிடுங்க பார்ப்போம். திமுகவே தோத்தா தோத்துட்டு போங்க. நமக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காத திமுக எதுக்கு இருக்குன்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட எழுகிறது. இதை திமுக தலைமை வந்து கவனிக்கணும். ஏன்னா உங்களுக்காக நிக்கக்கூடியவங்க. இவங்க இன்னும் நீங்க எத்தனை தேர்தல் எடுத்தாலும் பாஜக பக்கம் ஒருபோதும் போக மாட்டாங்க. ஏன்னா பாஜகவோட எல்முருகன் உங்களுக்கு தெரியும். மத்திய இணை அமைச்சராக இந்த அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை தான் நிறுத்தி 2 தேர்தலில் தோல்வி அடைய வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் இந்த சமூகம். 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதே மாதிரி 2024 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய, அப்படி உழைக்கக்கூடிய எல்முருகன் போன்ற சனாதன சக்திகளை வந்து வீழ்த்தக்கூடிய இந்த தலைவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது கிடைக்காது வந்து மிக மிக ஒரு வேதனையா இருக்கிறது. எங்க கலைஞர் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கும்போது ஒரு கருத்தை சொல்லி முடிச்சாங்க. இந்த அடுக்கப்பட்ட மூட்டையிலும் அடிமூட்டையா இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நான் முன்னேற்றத்துக்காக இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறேன். அது என்னுடைய வாழ்நாளில் செஞ்ச நான் ஒரு பெரிய தியாகமா நினைக்கிறேன். அப்ப அந்த சமூகத்துக்கு வந்து சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை கொடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட அருந்ததி சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக நான் நிற்பேன்னு சொல்றது வந்து திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணாதானே இந்த சமூகம் முன்னேறும். அதே இருக்கு, அதே பகுதியை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் வந்து சீட்டு கொடுக்குறீங்க. அப்ப இந்த ஒடுக்கப்பட்ட அருந்ததி மக்கள் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாக்காளர்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அனைத்து துன்பப்பூட்டுக்கும் விடுதலை என்பது வந்து அரசியல் அதிகாரம் சொல்லி. அப்ப அந்த அம்பேத்கர், பெரியார், மார்க்சினுடைய தத்துவங்களை தாங்கி கொண்டு இருக்கின்ற இந்த தலைவர்களுக்கு வந்து இன்னும் துன்பப்பூட்டை வந்து நீங்க கட்டி போட்டிருக்கீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி கூட எழும்ப தோணுகிறது. ஏன்னா உங்களை நம்பி நிக்கிறாங்க, உங்களுக்காகவே உழைக்கிறாங்க. நீங்க கண்ணமைச்சா போதும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அண்மையில மதுரைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரும்போது கூட கடந்த காலங்களில் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் எழும்பும். அப்ப எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒன்று சேர வந்து பார்த்தோம்னா மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டம், கோபேக் பண்ணலாம் போடுவாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட தமிழ் புலிகள் கட்சி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி கருஞ்சட்டை கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய எந்த பிரதிபலமும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி நாடாளுமன்றத்துல அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கர் குறித்து தவறான ஒரு கருத்து பதிவிட்டதுக்காகவே தமிழ்நாடு முழுவதும் இந்த அருந்ததி சமூகத்தின் சார்ந்த அமைப்புகள் வந்து ஒரு போராட்டம் எடுத்தாங்க. இதனோட ஒட்டி பார்த்தோம்னா நீட் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை கூட இந்த சமூகம் எடுத்திருக்கிறது. இப்படியே நான் பட்டியல் போட்டு போனோம்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் பட்டியல் போட்டே போக முடியும். அந்த அளவுக்கு பட்டியல் இருக்கிறது. அப்ப அந்த சமூகத்தினுடைய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது வந்து தற்போது கிடைக்காத வந்து அந்த சமூக மக்கள் மத்தியில வந்து ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு நம்ம பார்க்க முடியுது. இந்த மக்களை வந்து அடித்தட்டில் இருக்க மக்களை வந்து குறைந்தபட்சம் கல்வி வேலைவாய்ப்புல முன்னேற்றத்திற்காக 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க. அவங்க சமூகத்தை சார்ந்த பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் உள்ளிட்ட பல்வேறு நல்லதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய திமுக அரசு இந்த சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு ஏதாவது பிரதிநிதித்துவம் வழங்கப்படுமா, வழங்குவார்களா என்ற ஒரு கேள்வி கூட தற்போது இந்த மக்கள் மத்தியில் எல்லாம் தொடங்கி இருக்கிறது. ஏன்னா தற்போது வந்து தேமுதிக வந்து இந்த கூட்டணி வந்தோடனே நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கீங்க. இதற்கு முன்பு வந்து உங்களோட 30 வருஷம் 40 வருஷம் இருக்காங்களா ஐயா அதிகமானவங்க, அவங்களுக்கு நியமன எம்பி ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி கூட இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில மிக தீவிரமாக களமாடக்கூடிய அண்ணன் நாகத்திரவளன், அண்ணன் ஜக்கையன், வெண்மணி போன்ற தலைவர்களுக்கு வந்து சனாதனத்தை வந்து நேரடியாக எதிர்த்து போராடுறாங்க. இவங்களுக்கான பிரதிநிதித்துவம் ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கூட அருந்ததி சமூக மக்கள் மத்தியில் வந்து எழுந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கான வாக்கு என்பதே வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின அருந்ததியர் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமூகத்தினுடைய வாக்கு வங்கி தான் உங்களுக்கு பெருமளவில் இருக்கிறது. அதில் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த பல்வேறு நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. ஆதி திராவிடனுடைய மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து களமாடி கொண்டு இருக்காங்க. அதனால அந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. இது அருந்ததியருக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வியில தொடங்கி இருக்கிறது. இதுக்கு திமுக தலைமை தான் பதில் சொல்லணுன்றதை இந்த நேரத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.